இப்போ வந்து நாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம அவுட்புட் எழுதி ப்ரோக்ராம் எழுதணும். சூப்பர்ல ப்ளஸ் ஓகேவா, கீழே 2 ப்ளஸ், அது கீழே 3 ப்ளஸ், அது கீழே 4 ப்ளஸ். ஓகேவா, இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இது வந்து இப்போ உங்கள் லெவலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பண்ணலாம். இதை சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இதுக்கு மட்டும் எழுதுவோம். யூசர் 4 கொடுத்தாங்கன்னா 4 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், 5 கொடுத்தாங்கன்னா 5 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியுமா? ரொம்ப ஈஸியாக இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும். ஆனால் நம்ம எழுத போகிற ஃபுல் ட்ரையாங்கிள் தான். ஆனால் முதல்ல நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஆனால் முடிக்கிறப்போ இந்த மாதிரி விடுவோம். ஓகேவா, முடிக்கிறப்ப சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து முதல்ல இதை மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணி அதை கொண்டு வரலாம்னு யோசிக்கிறோம். ப்ரோக்ராம் லாஜிக் பாருங்க. ஹேஷ் இன்க்ளூட் லைனு வாய்ட் ஸ்டார்ட்டு. அகைன் நான் சொல்கிறேன், வாய்ட் ஸ்டார்ட் மட்டும் வாய்ட் மெயின் நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா, இன்ட் n ஈக்குவல் டு ரீட் இன்ட். இப்போ n-குள்ள எத்தனை லைன் பிரிண்ட் ஆகணும்னு இருக்குது. ஓகேவா, நான் வந்து அத்தனை தடவை பிரிண்ட் பண்ணோம்னா போதும். பிரிண்ட்டு உங்களுக்கு தெரியும், சிஎல் போட்டோம்னா பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இன்ட் I equal to 1, while I less than or equal to n. CL plus I plus plus. கரெக்டா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கா? ஸோ அப்படியே பிரிச்சா மைண்ட்லேயே வந்து அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிட்டு n-குள்ள நான் வந்து இப்போ 4 கொடுத்துட்றேன். இப்போ n-குள்ள 4 இருக்குது, I-குள்ள 1 இருக்குது. ஸோ 1 less than or equal to 4, 2. இங்கே CL வந்து ப்ளஸ் பிரிண்ட் ஆகிடும், ஒரு ப்ளஸ் தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். இப்போது I is less than I வந்து 2 ஆகிடும். 2-ம் 4 விட கம்மி தான். ஸோ அப்போ இன்னொரு ஒரு ப்ளஸ் தான் பிரிண்ட் ஆகும். புரியுதா? மறுபடியும் ஒரு ப்ளஸ் பிரிண்ட் ஆகிடும். இப்போது மறுபடியும் 3க்கு வந்து ஒரு ப்ளஸ் பிரிண்ட் ஆகிடும், 4க்கு ஒரு ப்ளஸ் பிரிண்ட் ஆகிடும், 5க்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால் ப்ளஸ் 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 இது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். எவ்வளோ 4 லைனுக்கு 4 ப்ளஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், செகண்ட் லைனில் 2 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், தேர்ட் லைனில் 3 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், ஃபோர்த் லைனில் 4 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ திஸ் இஸ் வேர் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ். அப்போது இதை நான் இது நடக்கணும்னு நான் இன்ஷூர் பண்ணணும்னா அந்த லூப் இது நடக்கணும்னு நான் இன்ஷூர் பண்ணணும்னா அந்த லூப்பை சம்பவம் மாற்றணும். மாற்றி என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இன்னும் 4 நம்பர் ஆஃப் ப்ளஸஸ் பிரிண்ட் பண்ண வைக்கணும். கரெக்டாக? ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து லூப்பை மட்டும் கற்றுக்க போகிறதுல கூடவே ஸ்ட்ரிங் பில்டிங் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா, லூப்போட சேர்த்து என்ன கற்றுக்க போகிறீங்க? ஸ்ட்ரிங் பில்டிங் கற்றுக்க போகிறீங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எப்படி பில்ட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த ப்ரோக்ராம் அடிச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சூப்பரான விஷயம் பாருங்கள். I 1 இருக்கிறப்போ எனக்கு ஒரு ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், I 2 இருக்கிறப்ப 2 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், I 3 இருக்கிறப்ப 3 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், I 4 இருக்கிறப்ப 4 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ என்னவோ அத்தனை ப்ளஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் எழுத போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறேன்னா j ஈக்குவல் டு 1. ஓகேவா, இப்போ while கூட நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா j less than or equal to n. சாரி, n கிடையாது, I. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து I என்னவா இருக்கும்? 1-ஆ இருக்கும். அப்போ இந்த லூப் ஒரு தடவை தான் ரன் ஆகும். இது செகண்ட் டைம் ரன் ஆகிறப்போ ஐயோட வேல்யூ 2-ஆ இருக்கும். அப்போ இந்த லூப் 2 டைம்ஸ் ரன் ஆகும். தேர்ட் டைம் வந்து I வந்து 3-ஆ இருக்கும். அப்போ இந்த லூப் 3 டைம்ஸ் ரன் ஆகும். கரெக்டாக? அப்போ இந்த லூப் ஒவ்வொரு டைம் ரன் ஆகிறப்ப நான் ஒவ்வொரு ப்ளஸ்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே போனேன்னா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ளஸ் தான் வரும், செகண்ட் டைம் 2 ப்ளஸ் வரும், தேர்ட் டைம் 3 ப்ளஸ் வரும், ஃபோர்த் டைம் 4 ப்ளஸ் வரும். புரியுதா? இதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். கான்சன்ட்ரேஷன் மட்டும் ஃபுல்லாக இங்கே வைங்க. சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்ட்ரிங்கை பில்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்குவேன். ஸ்ட்ரிங் எஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே, ஈக்குவல் டு எம்டி. அதுக்குள்ளே ஸ்டார்ஸே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இது வந்து ஈக்குவல் டு, புரியுதுல்ல? இப்போ எஸ்ஸுக்குள்ளே ஸ்டாரே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஸ்டார் கிடையாது, ப்ளஸ். புரியுதா? இதை பண்ணிட்டு CL எஸ்
இவ்வளோதான் ப்ரோக்ராம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்காதுன்னு தெரியும், அவுட்புட் ட்ரேஸ் பண்ணால் புரிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு லாஜிக் உங்களால் யோசிக்க முடியல கரெக்டாக, ஏன்னா அந்த கார்பரேட் ஸ்கில்ஸ் கிளியராக பத்தலை. அதுக்கு வந்து யூ டோன்ட் நீட் the only thing is you don't need to be worried. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் n = ரீட் என்னக்குள்ளே நம்ம 4 net கொடுத்து என்டர் கொடுக்குறோம். ஸோ 4 வருது, n = 4. ஓகேவா? இப்போ அடுத்தது I = 1. அப்போ அப்படியே I = 1 போட்டுக்கலாமா? அடுத்து என்ன? I less than or equal to n. I என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? 1. less than or equal to n என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? 4. இது ட்ரூ தானே? அப்போ நான் லூப்புக்குள்ளே போகிறேன். S = empty. ஸோ S குள்ள வந்து நான் ஒரு empty string எடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இது J = 1. ஸோ J ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 1 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ J less than or equal to I. J என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? 1. less than or equal to I என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? 1. ட்ரூவா? இதுவும் ட்ரூ. அப்போ இதுக்குள்ளே போவோம். இப்போ S = S++. ஓகே, ஸோ இப்போ இந்த எம்டி ஸ்ட்ரிங்கை தான் S ரிட்டர்ன் பண்ணுவோம். அது கூட நம்ம எதை ஆட் பண்ணுறோம்? ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும்? இதை ரிட்டர்ன் பண்ணுவோம், ப்ளஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்டாக அதை எஸ்குள்ளேயே ஒரு பேஸ்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ இதை அடிச்சு விட்டேன், ஒரு ப்ளஸ்ஸாக போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் J++. ஸோ அப்போ என்ன ஆகும்னா J-குள்ள இருக்கிற 1 போயிட்டு 2 வந்துடும். ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்து இந்த வைட் லூப் செக் ஆகும். J என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2. less than or equal to I என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1. ட்ரூவா? ஃபால்ஸ். கரெக்டா? ஸோ இது ஃபால்ஸ்ங்கிறதுனால இப்போ இந்த லூப்புக்குள்ளே போகாது, அப்படியே இது வந்து வெளில வந்து CL ஆகும். ஸோ எஸ்ங்கிறது இப்போ CL ஆகும். S கூட என்ன ப்ளஸ், அது வந்து CL ஆகும். இப்போ இது ஆனதுக்கப்புறம் I++. ஓகே, ஸோ அப்போ I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ I வந்து 2 ஆகிடும். இப்போ மறுபடியும் இந்த லூப்புக்கு போ, புரியுதா? இப்போ இதுக்கு பேர் தான் பெஸ்ட் லூப்புக்குள்ளே லூப் இருக்கு. ஸோ அப்போ இது ஒன்ஸ் ரன் ஆனோடனே இது கொஞ்ச நேரம் ரன் ஆகும், இது முடிஞ்சோடனே திரும்ப இது ரன் ஆகும், திரும்ப வந்து இது கொஞ்ச நேரம் ரன் ஆகும். புரியுதா? அப்போ இது 10 டைம் ரன் ஆகும், இது 10 டைம் ரன் ஆகும்னா மொத்தமாக இதுக்குள்ள இருக்கிற 100 தடவை ரன் ஆகிருக்கும். இதோட ஒவ்வொரு டைமுக்கும் இது 10 டைம் ரன் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ வந்து எங்கே விட்டோம்? ஓகே, ஸோ நான் இங்கே வந்து மறுபடியும் செக் பண்ணுறோம். ஐயில் என்ன இருக்கு? 2 இருக்கு. less than or equal to n என்ன இருக்கு? 4. ட்ரூவா? ஸோ இது ட்ரூனா உள்ள போயிருமா? இப்போ S = empty. S-க்குள்ள என்ன இருக்கு? அதை அடிச்சு விட்டு S வந்து empty ஆக்கிடுங்க. ஓகேவா? இப்போ J வந்து மறுபடியும் 1 ஆக்கிங்க. J-க்குள்ள என்ன இருந்தாலும் அடிச்சு விட்டு J திருப்பி 1 ஆக்கிங்க. இப்போ இதுக்குள்ள போனால் S = S++. S-க்குள்ள என்ன இருக்கு? ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ளஸ் ஆட் பண்ணுறீங்க. அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ரிட்டர்ன் பண்ணுமா? இந்த ப்ளஸ்ஸை தூக்கி நீங்கள் வந்து S-க்குள்ள வச்சுக்கணும். ஸோ இதை அடிச்சு விட்டு ப்ளஸ்ஸை வச்சுருங்க. ஓகே, இதுக்கப்புறம் J++. ஸோ இப்போ J ஆகும் 2 ஆகும். இப்போ 2 ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து இது செக் ஆகுமா? J ரிட்டர்ன் பண்ணும், 2 ரிட்டர்ன் பண்ணும். less than or equal to I ரிட்டர்ன் பண்ணும், 2 ரிட்டர்ன் பண்ணும். இது ட்ரூவா? மறுபடியும் இது ட்ரூ. ஸோ செகண்ட் டைம் நம்ம இந்த லூப்பை பண்ண போகிறோம். இப்போ S = S++. S-க்குள்ள என்ன இருக்கு? ஸோ S வந்து ப்ளஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ப்ளஸ் மறுபடியும் நீங்கள் ஒரு ப்ளஸ் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ இது ஒரு ப்ளஸ். அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2 ப்ளஸ் ரிட்டர்ன் பண்ணும். இது எங்கே போகணும்? S-க்குள்ளேயே போகணும். ஸோ S-க்குள்ள இருக்கிறத அடிச்சு விட்டு 2 ப்ளஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடியும் J++. ஸோ J வந்து 3 ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து செக் பண்ணால் J ரிட்டர்ன் பண்ணும் 3. less than or equal to I ரிட்டர்ன் பண்ணும் 2. பார்த்தா தான் எழுத முடியும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது என்ன ஆகுதுன்னு. 2 இது வந்து என்ன? ஃபால்ஸ். அப்போ இந்த லூப் போட்டு வெளில வந்து CLS. S-க்குள்ள என்ன? 2 ப்ளஸ். புரியுது எப்படி வருது? இது முடிஞ்சதுக்கப்புறம் I++. இப்போ I 3 ஆகும். ஓகேவா? இப்போ மறுபடியும் இங்கே போகணும். புரியுதா? I is less than or equal to n. I-க்குள்ள என்ன இருக்கு? 3 இருக்கு. I-க்குள்ள 3 இருக்கு. 3 is less than or equal to 4. ட்ரூவா? அப்போ இதுக்குள்ள போங்க. S is equal to empty. ஸோ S-க்குள்ள இருக்கிறத அடிச்சு விட்டு empty string ஆக்கிடுங்க. ஓகே, நான் இப்போதைக்கு 25 பண்ணுறேன், நீங்களும் அப்படி பண்ணிடாதீங்க. S-க்குள்ள இருக்கிறத அடிச்சு விட்டு நான் திருப்பி empty string ஆக்கிடுறேன். J = 1. அப்போ J-வை திருப்பி அடிச்சு விட்டு 1 ஆக்கிடுறேன். ஓகே, இப்போ J less than or equal to I. ஸோ J ரிட்டர்ன் பண்ணும், 1 ரிட்டர்ன் பண்ணும். less than or equal to I ரிட்டர்ன் பண்ணும் 3. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அப்போ இதுக்குள்ள போகும். S = S++. அப்போ உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஆட் ஆகும். என்ன இருக்கோ அது கூட ப்ளஸ் ஆட் ஆகி மறுபடியும் உள்ள ஸ்டோரி ஆகும். இப்போ J++. J++ என்ன பண்ணும்? J வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும் 2. ஓகேவா? இப்போ 2 is less than or equal to 3 ஆ? ட்ரூ. அப்போ மறுபடியும் இன்னொரு ப்ளஸ் ஆட் ஆகும், இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து 2 ப்ளஸ் ஆகும். அண்ட் இது வந்து இப்போ 3 ஆகிடும், ஏன்னா J++. இப்போ
3 is less than or equal to 3 ஆ 3 is equal to 3 again 2 அப்போ மறுபடியும் உள்ள வரும் s equal to s plus plus அப்படியே இத அடிச்சு விட்டு இங்க வந்து 3 பிளஸ் போடுங்க புரியுதா இப்போ j plus plus இப்போ j வந்து 4 ஆயிடும் 4 is not less than or equal to 3 கரெக்ட்டா இது வந்து ஃபால்ஸ் அப்போ வெளில வந்துரும் CLS சோ இங்க பிளஸ் 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 ஓகே இப்போ i plus plus இப்போ i 4 ஆயிடும் ஓகே இப்போ மறுபடியும் இங்க வந்துச்சுனா என்ன 4 is less than or equal to 4 again true அப்போ மறுபடியும் இந்த லூப் குள்ள போகும் புரியுதா ரெடியா அப்படியே என்கோடிங் நீங்களும் பண்றாங்க இப்போ s is equal to empty இப்போ s வந்து மறுபடியும் எல்லாமே அடிச்சிட்டு s equal to திரும்ப empty ஆயிடுச்சு ஓகே நீங்க இப்போ புரியுதா ஏன் கிளியரா அடிச்சிட்டு போணும்னு லூப் எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது பாத்தீங்களா அதாவது ஒரு லூப் எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு இப்போ லூப்புக்குள்ள லூப் வந்தோனே எவ்வளவு கஷ்டமாகுது நான் வந்து அந்த நியூரல் இன்ஜின் செஞ்சிருக்கேன் இல்லையா லூப்புக்குள்ள லூப் அதுக்குள்ள லூப் அதுக்குள்ள லூப் அதுக்குள்ள லூப்னு இப்படி வந்து 16 லூப்லாம் போயிருக்கும் அந்த 16 லூப்ல ஏகப்பட்ட இஃபெக்ட்ஸ் இருக்கும் கண்ட ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம் அந்த ஃபங்க்ஷன் அதைவே திரும்ப கால் பண்ணும் இது ஏசின்க்ரனஸ் ஆக கால் பண்ணும் ஏசின்க்ரனஸ் அப்படின்னா இப்போ வந்து உங்ககிட்ட 4 கோர் இருக்கா ப்ராசஸர்ல இந்த கோர்க்குள்ளேயே அது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பண்ற ப்ரோக்ராம் எல்லாம் எங்களுக்கு இந்த கோருக்கு போய் பண்ணுவோம் ரீசன் என்னன்னா இப்போ நான் வந்து இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவோம் ஸோ மறுபடியும் ஸ்ட்ரிங் s equal to empty பண்ணுறோம் j equal to 1 ஸோ திரும்ப j வந்து 1 ஆயிடும் இப்போ வந்து j less than or equal to i 1 is less than or equal to 4 true கரெக்டா இப்போ வந்து மறுபடியும் இங்க எழுதிட்டே இருக்காங்க ஒரு அளவு புரிஞ்சிருச்சுன்னா we can continue ஆனா நீங்க வந்து அப்படி பண்ணாதீங்க நீங்க கிளியராவே பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும் ஸோ இது ரிட்டர்ன் பண்றது அது எல்லாமே நீங்க பண்ணி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஸோ 1 is less than 4 2 ஸோ உள்ள போயிடும் அப்போ s கோட வந்து ஒரு ப்ளஸ் ஆட் ஆகும் ஸோ இங்க வந்து ஒரு ப்ளஸ் வந்துடும் j plus plus 2 ஆகும் 2 is still less than 4 அப்போ வந்து மறுபடியும் இதுக்குள்ள போகும் அப்போ திரும்ப இன்னொரு ப்ளஸ் ஆட் ஆகும் புரியுதா என்ன பண்ணிட்டு கேட்டேன் இப்போ வந்து மறுபடியும் j plus plus ஆகும் அப்போ j வந்து 3 ஆகும் 3 is still less than or equal to 4 ஸோ அப்போ மறுபடியும் ஒரு ப்ளஸ் வரும் j 4 ஆகும் j is equal to 4 ஸோ மறுபடியும் உள்ள வரும் அப்போ இன்னொரு ப்ளஸ் ஆட் ஆகும் இப்போ இது 5 ஆகும் இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளில வந்துடும் CLS அப்போ s கூட இப்போ 4 ஸ்டார் இருக்கு புரியுதா இப்போ i plus plus இப்போ i வந்து 5 ஆகும் இப்போ இங்க போச்சுனா 5 is less than or equal to 4 false ஆகும் இப்போ வெளில வந்துரும் வெளில வந்தா மறுபடியும் வெளில வரும் ப்ரோக்ராம் இருக்கும் புரியுதா எப்படி வருது சூப்பரா இருக்கா ஓகே சோ இது வந்து எனக்கு அவ்வளவு clear